சாதனையை சொல்ற இந்த நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை உங்ககிட்ட சொல்லியாக வேண்டியிருக்கு. சீர்காழி, கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய ஊர்களை பிரச்சாரத்தை முடிச்சிட்டு நான் சென்னைக்கு போனதும் அதிகாரிகள் ஒரு கடிதத்தை என்கிட்ட காமிச்சாங்க. என்ன தெரியுமா? அது பழனிசாமியுடைய ஓனரா இருக்கிறாங்க பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு. பழனிசாமியுடைய ஓனர் அவங்க தான், ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய கடிதம் அது. தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கு. இப்படி கூட ஒருத்தரால யோசிக்க முடியுமா என்பது போல அந்த கடிதம் அமைஞ்சிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா கவனிங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையால நெல் உற்பத்தி நிறைய பெருகி வருதாம். அப்படி பெருகிற காரணத்தினால பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுதாம். அதனால தமிழ்நாடு அரசு நெல்லுக்கு வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஊக்கத்தொகையை மறுபரிசீலனை செய்யணுமா? இந்த கொடுமை பாருங்க. மொத்தத்தில் நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என அறிவுறுத்தி ஒன்றிய அரசு நமக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என மூச்சுக்கு மூச்சு சொல்லிக்கிற அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய நிதி அமைச்சகம் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கு.